என் தமிழ் உறவுகளே, சலீம் கிங் எலக்ட்ரானிக் டிஜே, சலீம் கிங் எலக்ட்ரானிக் டிஜே, என் தமிழ் உறவுகளே, இப்போது என் இரத்த உறவுகள் எல்லாரும் வந்திருக்காங்க. என் உறவுகள் வந்ததில் என் தங்கை கனிஜா பேகம் சமையல் நல்லா செய்வாங்க. அவங்க பிரியாணி ஆக்குறதுல நல்ல ஒரு திறமைசாலி. இப்போ பட்டை ஏலக்காய் எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டாங்க. இப்போ பட்டை ஏலக்காய் இல்லை பாருங்கள், பட்டை ஏலக்காய் போட போகிறாங்க, பார்த்துக்கோங்க. என் தமிழ் உறவுகளே, யார் பிரியாணி ஆக்கணும்னு சொன்னால் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. சமைக்கிறத தெரிஞ்சுக்கோங்க, எப்படி சமைக்கணும், எப்படி முறைப்படி சமைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பட்டை ஏலக்காய் போட்டாச்சு. பட்டை ஏலக்காவை பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டு இப்போ வெங்காயத்தை பாருங்கள் போடுறாங்க. இந்த வெங்காயத்தை பொறுமையாக நெய் ஊற்றுறாங்க. முக்கியம் நெய் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் வரும். அதாவது சமைக்கிறதுல கை பக்குவம் வேணும். அது எல்லோரும் சமைக்க முடியாது. முறைப்படி அதை கற்றுக்குங்க. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கிறத கற்றுக்கிறணும். ஆமாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டாங்க. அடுத்து மல்லித்தலை, புதினாத்தலை, புதினா, பச்சை மிளகு. ஆமாம், அந்த தலையை நல்லா வதக்கி பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினாத்தலை நல்லா பாருங்கள். நல்லா வதக்கணும். வதக்கத்தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். என் தமிழ் உறவுகளே, சலீம் கிங் எலக்ட்ரானிக் டிஜே, அட்டப்பட்டி ரோடு. நல்லா பாருங்கள், நல்லா வதக்குறாங்க. பச்சை மிளகா, மல்லித்தலை, புதினா எப்படி வதக்குறாங்கன்னு பார்த்தீங்களா? எண்ணெயிலையும் நெய்யிலையும் நல்ல முறையில் வதக்குறாங்க. ஆமாம், இந்த பாருங்கள், இவங்க பெரிய மாஸ்டர் கனிஜா சமையல் மாஸ்டர். பாருங்கள், இது என்ன பேர்? பட்டை கிராம்பு பொடி, மசாலா ஐட்டம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியோட ரகசியமான மசாலா. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லா வதங்குதா? இப்படி நல்லா வதக்க விடணும். இப்போது மிளகு சீரகம் பொடி, கனிஜா மசால் மாஸ்டர். அவங்க பெரிய மாஸ்டர், நல்லா சமையல் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குறாங்க. இப்போ பாருங்கள்,
நாட்டு தக்காளி. நாட்டு தக்காளி நல்லா வதக்குறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த விறகு வந்து 4 பக்கம் நல்லா எரியணும், அதுவும் முறைப்படி பார்த்துக்கோங்க. அப்போதான் மாஸ்டரு நம்ம வாய்க்கு ருசியாக நல்லா செஞ்சு தருவாங்க. அடுத்து நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு வெங்காயம். இந்த பாருங்க, நல்லா மிக்சியில் அடித்து இந்த தொப்புக்குன்னு அள்ளி போடுறா பாருங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பார்க்கும் போதே எனக்கு இப்படி அள்ளி சாப்பிட்லாம்னு ஆசை இருக்குது. மாஸ்டர் கனிஜா. இதை பாருங்க, மாஸ்டர் கனிஜா அவங்க நல்லா சமைப்பாங்க. ஒரு வேளைக்கு 3 தடவை வாங்கி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் கூட பிறந்த தங்கச்சி சமைக்கிறாங்க. ஒரு வேளைக்கு சாப்பிட்டாலும் 3 வேளைக்கு கேட்பான் டேஸ்ட்டு. இப்போது மிளகா பொடி சத்து மிளகாய் தூள், இது கடையில் கேளுங்க, வேறு பொடி போடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. அடுத்து என் மதிப்புக்குரிய தங்கை கனிஜா அவர்கள் சமையலில் திறமைசாலி என்பதை எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக பாருங்கள். இப்போது பிரியாணி ஆக்குங்க. இப்போது தயிர் எப்போதுமே மிஸ் பண்ணாதே அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, நல்லாயிருக்கும். தயிர் மிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சோறு பொழுன்னு இருக்கும் பிரியாணி. இப்போ இது வந்து சிக்கன் பிரியாணி, அது உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லலை. சிக்கன் பிரியாணி தயிர் ஊற்றிக்கிருக்காங்க. கனிஜா மாஸ்டர் என் தங்கை நல்லா சமைப்பாங்க. இப்போ பாருங்கள், கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கலர் வந்து இப்படி இருக்கணும். யார் சமைச்சாலும் இந்த மசாலா போட்டு இந்த டேஸ்ட் வரணும். முக்கியமாக என் தமிழ் உறவுகளே, கிச்சன் மட்டன் பிரியாணி இல்லை, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி வந்து ஏற்கனவே நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா அலசி, இந்த பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அவங்க சமைக்கிறது பார்க்க கலர் நல்லா இருக்குது. 4 பக்கம் நெருப்பு நல்லா எரிச்சு விடுங்க. இப்போ இந்த சிக்கன் கலரை பாருங்க, நல்லா கழுவிருக்காங்க மஞ்சள் போட்டு. இப்போ பீஸ் எடுத்து போடுறாங்க பாருங்க. என்ன பீஸ் எல்லாம் தெரிக்குது, கலரை பார்த்தீங்களா? மசாலா கலர் இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இப்போ என் தமிழ் உறவுகளே, என் இரத்த உறவுகளே, இந்த பாருங்க, என்னோட இரத்த உறவுகளுக்காக டீ போட்டுக்கிருக்காங்க. ஏலக்காய் டீ என்பதை மிக தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். மூணாறு ஏலக்காய் இப்போ எல்லாத்துக்கும் இரத்த உறவுகளுக்கு டீ போட்டு இருக்கின்றார்கள். இப்போது
கனிஜா மாஸ்டர். அடேங்கப்பா, சிக்கன் கலர் எவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எலுமிச்சம்பழச்சார் அப்படி பாருங்க, எவ்வளோ நீட்டாக இருக்கு கலரு. மூணு பக்கம் அடுப்பு எரியணும். உப்பு கல் உப்பு தான் போடணும், பொடி உப்பு போடக்கூடாது. இந்த பாருங்க, கல் உப்பு போடுறாங்க. என் தமிழ் உறவுகளே பாருங்க, தயிர் ஊத்துறாங்க. இந்த கறிக்கு 10 கிலோ அரிசி போட்டு தம் பண்ணிட்டா குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வாடகை நல்லா கம்ம கம்மன்னு அடிக்கும். என் தமிழ் உறவுகளே, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே இப்போ எங்கள் சேனலில் இருந்து தான் இதை பிரியாணி எப்படி செய்வதுங்கிறத நம்ம போடுறோம். இதேமாரியே உங்கள் ஃபங்க்ஷன், சிறிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மாஸ்டர் ஜி கனிஜா அடுத்து மாஸ்டர் ஜி கனிஜா நாசர் அவர் தான் தலைவர். அவரோட ஃபோன் நம்பரை கீழே நாங்கள் போடுறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் சமைச்சு கொடுப்பாங்க. திறமைசாலி என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், நன்றி, வணக்கம்.